இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரவலா பேசப்படுறது அப்படின்னா இந்த நபரோட திருமணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் சங்கர் அவர்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்களோட இரண்டாவது திருமண பிக்சர்ஸ் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரவலாவும் பேசப்படுது. அண்ட் தெரிஞ்ச பல விஷயங்களுமே அந்த போட்டோக்களோட பரவுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல பிரபலங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து நிறைய பிரபலங்களும் இந்த திருமண நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்ட புகைப்படங்களும் அதுல இருக்கு. என்ன அப்படின்றது முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலே சொன்னாலே அது சங்கர் அப்படின்னு சொல்லலாம். சங்கர் அவர்கள் எந்த திரைப்படம் எடுத்தாலுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அவரோட அதிகப்படியான பட்ஜெட் தான் அந்த திரைப்படத்தை இன்னும் வேற லெவல்ல போய் காட்டும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு சாங் எடுக்கிறதுனா கூட ஃபாரின் லொகேஷனா இருக்கட்டும், இல்ல அவர் போடுற செட்டா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும், கோடி கணக்குல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாட்டு ஹிட் ஆகும். இதனாலேயே இவர் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பேர் பெற்றிருந்தாரு. இவருக்கு 2 பொண்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா, அடுத்ததா அதித்தி சங்கர். ஐஸ்வர்யா டாக்டர் பட்டம் பெற்றவங்க. இவங்க கடந்த 2022ஆம் ஆண்டு புதுச்சேரி கிரிக்கெட் அணியோட கேப்டனான ரோஹித்தை கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திருமணமான சில மாதங்கள்லயே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சங்கர் அவர்களோட மகளான ஐஸ்வர்யா ரோஹித் கூட சேர்ந்து வாழலன்னு அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. பல வருடங்கள் அவங்களோட வீட்டுல தான் இருந்தாங்க. மகளோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்ட சங்கர் ரோஹித் கிட்ட இருந்து தன்னோட மகளுக்கு முறையா விவாகரத்து வாங்கினாரு. இதையடுத்து அவரோட மகள் ஐஸ்வர்யாவுக்கு 2வது திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சாரு சங்கர். அவர்கிட்ட உதவி இயக்குனரா இருந்த தருண் கார்த்திகேயனை மருமகனா ஆக்கிட்டாரு. இவங்களோட நிச்சயதார்த்தம் பிப்ரவரி மாதம் ரொம்ப எளிமையா நடைபெற்றுச்சு. மகளோட நிச்சயதார்த்தம் எளிமையான முறையில நடந்துட்டதுனால திருமணத்தை பிரம்மாண்டமா நடத்த திட்டமிட்டிருக்காரு. இதற்காக அவரோட மனைவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு திருமண அழைப்புதலும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில சங்கர் அவர்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவுக்கும் சங்கரின் துணை இயக்குனரான தருண் கார்த்திகேயனுக்கும் சென்னையில இன்னைக்கு பிரம்மாண்டமா திருமணம் நடைபெற்றிருக்கு. இந்த விழாவுல நேர்லயே கலந்துகிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமண தம்பதியினருக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. அதோடு மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நேர்ல போய் இந்த தம்பதிகளுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து நடிகர் சூர்யா அவரோட தம்பி கார்த்திக் குடும்பத்தோட போய் அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் மணிரத்னம் மற்றும் சுஹாசினி, ஆக்டர் ஜியான் விக்ரம், நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் எல்லாருமே இந்த திருமணத்துல கலந்துகிட்டாங்க. இந்த திருமண புகைப்படங்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரவலாவும் பேசப்படுது. அடுத்து உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் இந்த திருமணத்துல கலந்துகிட்ட பிக்சர்ஸுமே வைரலா இருக்கு. இப்படி லேடி சூப்பர் ஸ்டார் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர அனைத்து நடிகர்களும் நடிகைகளும் மற்றும் இயக்குநர்களும் கலந்துகிட்ட திருமண புகைப்படங்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பல பேரும் சங்கர் அவர்களோட மகளுக்கு அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நாமளும் நம்மளோட விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம்.